கிறிஸ்துவுக்களை அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்களின் கடிதம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இந்த நாள் திருச்சபைகள் எல்லாம் சிறப்பாக பெரிய வெள்ளி என்று சொல்லி சிலுவையிலே இறைவன் சொன்ன 7 வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தையின் வழியாக தங்களை ஒரு விசையாய் புதுப்பித்துக் கொள்ள எத்தனிக்கிற காலமாய் காணப்படுகிறது. சிறப்பான பெரிய வெள்ளியை ஆசிரிக்கும் பொழுது சில மக்கள் இதை ஒரு மீட்பின் வெள்ளி என்று சொல்லியும், சில மக்கள் துக்க வெள்ளி என்று சொல்லியும், சில மக்கள் நல்ல வெள்ளி என்று சொல்லியும் சொல்லுகிறார்கள். வெள்ளிக்கிழமை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். என் ஆண்டவர் சிலுவையில பாடுகளை சுமக்கும் பொழுது அதை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களும் இருக்க கடவுது என்று சொல்கிறார். என்ன சிந்தை ஆண்டவர் இயேசுவில் இருந்தது? உங்களையும் என்னையும் மீட்க வேண்டும். உங்களையும் என்னையும் பாடுகள் அற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராகவும், பாடுகளின் ஊடாக கடந்து வரும் பொழுது புடமிட்ட ஒரு வாழ்க்கையாகவும் அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இறைவனுடைய சிந்தை அதிலே வியாபித்திருந்தது. சுப்ரீம் சாக்ரிஃபைஸ், உயர்ந்த தியாகம். இந்த சிலுவை தியாகத்திற்கு ஈடான ஒரு தியாகத்தை வேறு எந்த இடத்திலும் நாம் சொல்ல முடியாது. அதை புரிந்து கொண்டு அடியெடுத்து வைத்தால் வெற்றியின் இலக்கு உண்டு. 3 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். கிராஸ் is a symbol of love. Cross is a symbol of love. இது ஒரு அன்புக்கு அடையாளம். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி. எங்கே தந்தருளி? இந்த பூமியிலே பெத்லகேமிலே பிறந்தது அல்ல, அது ஒரு துவக்கம். ஆனால் நிறைவு எங்கே? சிலுவையிலே காணப்படுகிறது. இறை அன்பின் வெளிப்பாடு சிலுவையிலே காணப்படுகிறது. இரண்டாவதாக, கிராஸ் இஸ் a symbol of concern. அது கரிசனையோடு கூட தன் மக்களுக்காய் பரிதவிக்கிற, தன் மக்களுடைய மீட்புக்காய் இயங்குகிற, தன் மக்களுடைய வாழ்வுக்காய் புலம்புகிற ஒரு இடமாய் அது காணப்படுகிறது. அவருடைய முழு கரிசனையும் என் ஜனம் சீர்கிட்டு விடக்கூடாது, என் ஜனம் பால்பட்டு விடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் இந்த பெரிய வெள்ளியில இதை மையமாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் எப்படி இருக்கிறேன்? மூன்றாவதாக, கிராஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். இறை நோக்கம் நிறைவேறுகிற இடமாக சிலுவை காணப்படுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய நோக்கம் நிறைவேறுகிற இடமாக காணப்பட்டு இறைவனுடைய இரத்தம் சிந்துதல் என் வாழ்வுக்கு என்று சொல்லி நான் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் எத்தனை பெரிய காரியம்! இறை அன்பு, இறைவனுடைய கரிசனை, இறைவனை நிறைவேறுதல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டும். ஒப்புக் கொடுப்போம், கடவுள் நடத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களை தாழ்த்துகிறோம். சாமி, நீர் மையப்பட எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.